நம்ம இந்திய நாட்டு விவசாயிகள் எத்தனையோ விதமாக கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு கஷ்டத்த சொல்ற படம் தான் அவனிகா மூவிஸோடைய இந்த மண்சாமி. ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாய்ஸ் ஓவர்ல நாம பார்க்க போற கதை என்ன அப்படின்னா மண்சாமி அப்படிங்கிறது தான். இது வந்து தீரன் இயக்கியிருக்கிறாரு. ராசிபெருமணிவேல், சேலம் சாந்தி அவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஆர்ஜே கஜா எடிட்டிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மியூசிக் கொடுத்துருக்காரு. அதாவது மியூசிக் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட துவக்கத்தில் அப்படியே கிராமத்து அந்த ஓரஞ்சார இருக்கிற புல் பூண்டெல்லாம் காட்டுறாங்க. அப்படி திடீர்னு ஒருத்தர் வந்து உச்சா போயிட்டு இருக்காரு. அதை தான் காட்டுறாங்க. அப்புறம் ஒரு அழகான வீடு. அந்த வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா வந்து அப்படியே காலையில் வந்து பையனுக்காக டீ அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து கொண்டு வந்து வச்சுட்டு தீரா வந்து டீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. தீரா அதாவது இயக்குனரோட பேரும் தீரா தான். அதில் நடிச்சிருக்கிற ஒரு அவங்க பையனாக நடிச்சிருக்கிற ஒரு பேரும் தீரா தான். அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து ஒரு கீரையை வந்து ஆஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறமா வந்து பையன் வந்து என்ன டீயா அப்படின்னு கேட்டு எடுத்து குடிக்க போகிறாரு. அப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க, என்ன அவங்க அத்தை வீட்டுக்கு விருந்துக்கு போனேன் நல்லா இருந்துச்சான்னு. சூப்பராக இருந்துச்சுமா, தடவுலாம் இருந்துச்சு, பீடா சிக்கன் மட்டன்ட்டு. செய்யாமல் என்ன இங்கேருந்து எல்லாம் வாரிட்டு போனாலே உங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாட்டுப்புற விதமாக ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க சேலம் சாந்தி அவர்கள். அது வந்து ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து என்ன இட்லி கீரை எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல, எதுக்கு செஞ்சேன் அப்படின்னா உங்கள் அப்பாவுக்காக செய்கிறேன், அவர் வேறு வழி இல்லை, அவர் அதை செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இட்லி இருக்கு நீ சாப்பிட்னு சொல்லிட்டு அவங்க அம்மா எஞ்சி போயிடறாங்க வேலை இருக்குன்ட்டு. அப்புறமா அந்த கீரையவே காட்டுறாங்க. ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மியூசிக் வந்து ஒரு த்ரில்லிங்கான மியூசிக் வருது. அப்புறமா இவர் வந்து அந்த கீரையை பார்த்துட்டு அப்படியே திங்க் பண்ணுறாரு தீரன். அந்த இடத்துல வந்து மியூசிக்கில் வந்து ஆர்ஜே கஜா வந்து நல்லா ஃபில் பண்ணியிருக்காரு. ஆனால் நிறைய கேப் இருந்தாலும் அதை வந்து திங்க் பண்ணுறதெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த கீரையை வந்து கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுறாங்க. அது என்ன கீரைன்னு கேட்குறாரு. டே அருவு கட்டவனே, இது வந்து முளத்தக்காளி கீரைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. அதை டக்குன்னு குப்பை தொட்டியில் போட்டு எஞ்சி போகிறாரு. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. அவர் வந்து அந்த கீரையை மேலே தான் வந்து உச்சா போயிருந்துருக்கிறாரு. விவசாயி வந்து திட்டிருக்கிறாரு. டக்குன்னு அதே கீரை வரலனாலும் அது மாதிரியான அந்த மணத்தக்காளி கீரை வரவும் தான் அந்த விவசாயி வந்து யாரா அது மணத்தக்காளி மேலே அசிங்கம் பண்ணிட்டு போனதா அப்படின்னு கேட்டது நினைவுக்கு வந்து அந்த கீரையை குப்பை தொட்டியில் போட்டு டக்குன்னு அந்த விவசாயி பார்க்குறதுக்கு ஓடுறாரு தீரன். அப்படியே அந்த கிராமத்து பக்கமாக போகிறாரு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே போகிறாரு, சே இப்படி பண்ணிட்டோமே, நம்ம அவங்க வீட்டுக்கு வந்து அதே கீரை வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இந்த மாதிரி தானே நிறைய இடங்களில் தவறுகள் நடக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு சின்ன ஒரு என்னடா இதெல்லாம் ஒரு கான்செப்டாக எடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சாலுமே இப்படியும் நடக்குது. இது வந்து உண்மையாக விவசாயிகள்கிட்ட கேட்டால் தான் எப்படியெல்லாம் அந்த விவசாய நிலம் அசிங்கப்படுத்தப்படுது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். உடனே வந்து இவர் கேட்குறாரு, இந்த விவசாயி வந்து கேட்குறாரு, நீ தானே நேற்று வந்து இந்த மணத்தக்காளி கீரையில் அசிங்கம் பண்ணிட்டு போனேன். ஏப்பா ஆமாங்க நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறாரு. ஏப்பா நீங்களாம் வந்து விவசாயம் பண்ணலனாலும் பரவாயில்ல, விவசாய நிலத்தை பாழ்படுத்தாமல் இருக்கப்பா, உணவுப் பொருள் மேலே இப்படி தான் வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து ஐயா நீங்கள் விவசாயத்தை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு வந்து நிஜமாலுமே விவசாயத்தோட கஷ்டம்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. நேற்று இந்த மாதிரி நான் வந்து பண்ணது தப்பு தான். இந்த கீரை பார்த்திங்கன்னா எங்கள் வீடு தேடியே வந்துருச்சு. எங்கள் அப்பா அம்மாவும் நானும் சாப்பிட்ருப்போம். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு கொஞ்சம் கீரை கொடுங்க, நல்ல கீரை கொடுங்க, எங்கள் அம்மா எனக்கு கொன்னே போடும் அப்படின்னு சொல்லிட்டு கீரையை வாங்கிட்டு போகிறாரு மனம் திருந்தி. அத்தோடு வந்து இந்த மண் சாமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டி இந்த படம் முடியுது. கூடவே ஒரு வாய்ஸ் ஓவரில் மண் வளம் காப்போம், விவசாயத்தையும் விவசாயிகளையும் மதிப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இந்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள்.